rrstocksecurities நேயர்களுக்கு வணக்கம். பாரதி பாலாஜி. நம்ம நேற்று கொடுத்துருந்த டிப்ஸ் ப்ளஸ் இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் நாளைக்கான டிப்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பாசிட்டிவ் டைரக்ஷன் ஓப்பன் ஆகிறதா இருந்தால் 18,278லேருந்து 18,433 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்டை பொறுத்தவரை நம்ம அப்சைட் டவுனாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்தவரை புட் ஆப்ஷன் 111.80 ஓப்பன் ஆகிருக்கு. 120.45 மார்க்கெட் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் கொடுத்தது. அதனுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே பார்த்தீங்கன்னா 111.1 119.60 வரைக்கும் ரீச் ஆகி ஃபஸ்ட் டார்கெட் வந்துடுது. அதுக்கப்புறமா மார்க்கெட் திரும்ப அப்சைடு நல்லாவே போச்சு. ஸோ அப்சைடு போனது வேல்யூ என்னென்னு பார்க்கலாம். பட் ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கு 2 பொசிஷன் எடுத்துக்க முடியும். பிகினர்ஸ் 15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்குள்ளே நடந்த ட்ரேட். புட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகி திரும்ப அப்பில் போச்சு. ஸோ வெயிட் பண்ணி என்ட்ரி கொடுத்துருக்கலாம். அதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நமக்கு இங்கே ஓப்பன் பாசிட்டிவ் டைரெக்ஷன் 18,278 சொல்லியிருந்தோம் இல்லையா. மார்க்கெட் ஆக்சுவலாக ஓப்பன் ஆனது இங்கே பாருங்கள், ஓப்பன் வேல்யூ 18,288 ஓப்பன் ஆகிருக்கு. ஐ வேல்யூ நம்ம 18,433 வரைக்கும் போகணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஐ போயிருக்கு பாருங்கள். ஐயோட வேல்யூ இதற்கு 18,431.65 வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. ஸோ இது பாசிட்டிவ் டைரெக்ஷனாக தான் நம்ம எடுத்துருக்கணும். அப்சைட் டவுன் ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷன் ட்ரிகராக இருந்தாலும் கால் ஆப்ஷனுக்கு வெயிட் பண்ணி என்ட்ரி கொடுத்துருக்கணும். கால் ஆப்ஷனை பொறுத்தவரை நம்ம கொடுத்துருந்த வேல்யூ ஃபஸ்ட்டு ஓப்பன் 135 ரூபாய் இருந்தால் அது பாசிட்டிவ் டைரெக்ஷன் சொல்லியிருந்தோம். அதிகபட்சமாக 209 ரூபாய் போயிருக்கோம்னு சொல்லியிருந்தோம். இதனோட பை ரேட்டு பார்த்திங்கன்னா 146, இன்ட்ராடே டார்கெட் 159, ஃபஸ்ட் டார்கெட் 172. ஓகே, இப்போ நம்ம பேங்க் கால் ஆப்ஷன் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஓப்பன் வேல்யூ நமக்கு 135 சொல்லியிருந்தோம். 132 ரூபாய் 40 காசு வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கு. அதிகபட்சமாக 209 போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். 216 ரூபாய் 50 காசு வரைக்கும் போயிருக்கு. ஸோ பை ரேட் பார்த்திங்கன்னா 146 தான் பை ரேட்டு. ஃபஸ்ட்டு ஒரு லாட் வாங்கிட்டு கூட பொறுமையாக ஒரு டார்கெட்டுக்கு விற்றுருந்தா கூட ஒரு நல்ல ப்ராஃபிட்டை பார்த்துருக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம கொடுத்துருந்த வேல்யூ பாசிட்டிவ் டைரெக்ஷன் 43,238, அதிகபட்சமாக 43,659 கொடுத்துருந்தோம். நமக்கு நிறையவே ஓப்பன் ஆச்சு. அதாவது 43,346லேருந்து ஐ வேல்யூ 451 வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன் தான் நமக்கு இதிலே தெரிஞ்சு புல்லிஷ் தான் சொல்லியிருந்தோம். கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வேல்யூ 282 வரைக்கும் இருக்கும். அதிகபட்சம் 441 வரைக்கும் போகலாம்னு சொல்லியிருந்தோம். பை ரேட் 299 ரூபாய், கிட்டத்தட்ட 300 ரூபா வச்சுக்கோங்களேன். இன்ட்ராடே 330, அதுக்கு அடுத்தது 361 சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன் இங்கே இருக்குது. பை ரேட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ரேட் நம்ம 282 சொன்னோம். 289 ரூபா 95 காசுலேருந்து 346 ரூபா வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 330 ஃபஸ்ட் டார்கெட் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட் டார்கெட் இதில் நமக்கு அச்சீவ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பாரத் ஃபோர்ஜ் பார்க்கலாம். பாரத் ஃபோர்ஜ் பார்த்திங்கன்னா 882 ஓப்பன் வேல்யூ கொடுத்துருந்தோம். 902 ரூபா கொடுத்துருந்தோம். புல்லிஷ் ட்ரெண்ட் கொடுத்துருந்தோம். பட் இது இங்கே என்ன நடந்திருக்குன்னா அப்சைட் டவுனாக மார்க்கெட்டில் பாரத் ஃபோர்ஜ் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ இது ஆக்சுவலாக அப்சைட் டவுனில் டவுன் ட்ரெண்ட் காமிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், ஓப்பன் வேல்யூ 885 ரூபா. பட் 888 3 பாயிண்ட்லேயே போயிட்டு ஸ்டேபிள் இல்லாமல் கீழே இறங்கிடுச்சு. இது கிட்டத்தட்ட ஓப்பன் ஐன்னு நியரஸ்ட்டாக இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு அது ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓப்பனை நேராக இருந்தாலோ ஓப்பனை சேம் வேல்யூ இருந்து இது நியரஸ்ட்டாக இருந்தால் டவுன் ட்ரெண்ட்.
ஓப்பனும் லோவும் சேமாக இருந்ததுன்னா அது அப் ட்ரெண்டு. நம்ம எஜுகேஷனல் வீடியோவை பார்த்துருக்க வரைக்கும் இது கிளியராக தெரியும். ஸோ இது வந்து புட் ஆப்ஷன் தான் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருப்போம். பிகினர்ஸ் யாரும் தெரியலனா என்ட்ரி கொடுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் பை ரேட் என்ட்ரி கொடுத்தா தான் வர முடியும். இது கால் சைட்னாலும் கால் சைடு என்ட்ரியே வரலை, நம்ம சொன்ன ரேட்டே வரல. பட் பாரத் ஃபோர்ஜை பொறுத்தவரை புட் ஆப்ஷன் வந்து நமக்கு என்ட்ரி கொடுத்துருக்கு. ஓகே, புட் ஆப்ஷன் என்ன என்ட்ரி கொடுத்துருக்குன்னு பார்த்துடலாம். புட் ஆப்ஷனை பொறுத்தவரை ஓப்பன் வேல்யூ வந்து நம்ம பாசிட்டிவாக இருந்தால் ₹6.63, ₹9.54 சொல்லியிருந்தோம். பை ரேட் வந்து ₹6.70 சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட் டார்கெட் ₹7.05, ₹7.35. ஓகே, நம்ம இதில் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாரத் ஃபோர் புட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வேல்யூ நமக்கு வந்து 6.85லேருந்து 9.60 வரைக்கும் பர்ஃபெக்டாக டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. என்ட்ரி அண்ட் எக்ஸிட் நம்ம கிளியராக ஈவன் பிகினர்ஸ் கூட இது ஈஸியாக என்ட்ரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டெக் மஹேந்திரா பார்க்கலாம் என்ன கொடுத்துருந்தோன்ட்டு. டெக் மஹேந்திரா பொறுத்தவரை என்ன நடந்ததுன்னா, நான் பீரஷ் நியூட்ரலுக்கு சொல்லியிருந்தேன். இது வந்து ரெண்டு பக்கமுமே வந்து நமக்கு என்ட்ரியே வரலை. ரெண்டுமே பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுக்காத மாதிரி வந்தது. ஓப்பன் வந்து பாசிட்டிவ் கிட்ட ஓப்பன் ஆனாலும் பெரிய மூமெண்ட் இல்லை, ஏன்னா இது வந்து பீரிஷ். ஸோ அது வந்து நமக்கு பீரிஷில் புட் ஆப்ஷன் கரெக்டாக கொடுத்துருந்தா நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கலாம். அது வரல, பார்க்கலாம். டெக் மஹேந்திரா பார்த்திங்கன்னா 1019, 1028 வரைக்கும் ரீச் ஆகி 1009ன்றதுக்கு எடுத்துகிட்டு டவுன் ட்ரெண்ட் தான் போச்சு. இதில் என்ட்ரி எக்ஸாக்டாக நம்ம நினச்ச மாதிரி வரலை. இது பை வேல்யூ பார்த்திங்கன்னா ₹15, ₹11.57. இது ரெண்டுமே வந்து ஓவர் வேல்யூவோட போயிடுச்சோம். ஸோ என்னை பொறுத்தவரை இதை சஜஷனில் எடுத்துறது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஜிண்டால் ஸ்டீல் நம்ம பார்க்கலாம். ஜிண்டால் ஸ்டீல் வந்து பாசிட்டிவ் டைரெக்ஷனில் ஓப்பன் ஆச்சுன்னா 543.19, அதிகபட்சமாக 553.20 சொல்லியிருந்தோம். புல்லிஷ் நியூட்ரல் அப்படி போட்டிருந்தோம். பட் நல்லபடியாகவே வந்து ஜிண்டால் ஸ்டீல் பாசிட்டிவில் போச்சு. பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா ஜிண்டால் ஸ்டீல் வந்து நம்ம ஓப்பன் வேல்யூ 543 சொல்லியிருந்தோம். இது 542.90 கிட்ட ஓப்பன் ஆச்சு. 553.90 கிட்ட ஹை லெவல் போயிருக்கு. ஸோ இது ஆப்வியஸாக நமக்கு கால் ஆப்ஷன் தான். கால் ஆப்ஷனை பொறுத்தவரை நம்ம என்ன ரேட் சொல்லியிருந்தோம்னா, ஓப்பன் வேல்யூ வந்து ₹7 ஓப்பன் ஆகலாம், ₹9.40 வரைக்கும் போகலாம்னு சொல்லியிருந்தோம். பை வேல்யூ வந்து ₹7, ₹7.30, ₹60, ₹9.40 வரைக்கும் லாஸ்ட் டார்கெட் சொல்லியிருந்தோம். ஜிண்டால் ஸ்டீல் கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் வேல்யூ வந்து நமக்கு ₹6.65 கொடுத்துருக்கு. பை ரேட் வந்து ₹7 சொல்லியிருந்தோம். அதிகபட்சமாக ₹9.40 டார்கெட்டு, ₹9.25 வரைக்கும் நமக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டியில் புட் ஆப்ஷன் நிஃப்டியில் வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம கால் ஆப்ஷன் ஒர்க் அவுட் ஆச்சு. பாரத் ஃபோர்ஜில் வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஒர்க் அவுட் ஆச்சு. டெக் மஹேந்திரா நம்ம எதுவுமே என்ட்ரி கொடுக்கல. ஜிண்டால் ஸ்டீல் பொறுத்தவரை கால் ஆப்ஷன் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இதில் நிஃப்டி நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நிஃப்டியோட புட் ஆப்ஷனும் நிஃப்டியோட கால் ஆப்ஷன் நம்ம ட்ரிகர் ஆச்சு. நம்ம ஏற்கனவே வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் டெலிட் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஒன் செகண்ட் நான் என்ட்ரி கொடுத்து பார்க்குறேன். ஓகே, இங்கே இருக்குது. கால் ஆப்ஷன் நிஃப்டியை பொறுத்தவரை நமக்கு ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷன் அப் சைட் ஒன் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆச்சு. நெக்ஸ்ட்டு கால் அப் சைடு போனதால் நமக்கு கால் சைட் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நேத்தியோட ரிவ்யூ. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். 20/12/2022க்கான ட்ரேடிங் டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 18,500 செலக்ட் பண்ணியிருக்கோம். 18,200 புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி டேப்பில் கொடுக்குறேன். நேற்று கூட கொடுத்துருந்தேன். அந்த மாதிரி ரெகுலராக டேப்பில் நான் கொடுக்குறேன். முடிஞ்சால் நான் ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணுறேன். பட் இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்க் நிஃப்டி வந்து கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 43,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸு, புட் ஆப்ஷன் வந்து 42,000.
சன் டிவி பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம் 520, புட் ஆப்ஷன் வந்து 490 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கோம். டாடா கெமிக்கல் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் 1000, புட் ஆப்ஷன் 960. இந்துஸ்தான் யூனிவர்சல் வந்து கால் ஆப்ஷன் 2760, புட் ஆப்ஷன் 2680. இந்த வேல்யூஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 7000 ரூபாய் தேவைப்படலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை அதிகபட்சம் 15000 ப்ளஸ் 8000 தேவைப்படலாம். நெக்ஸ்ட்டு சன் டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9000 ரூபாய் கிட்டேயும், இதுக்கிட்ட 8000 ரூபாய் கிட்ட, இது வந்து ஒரு 6000 ரூபாய் கிட்ட தேவைப்படுது இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த வேல்யூஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைனா கம்யூனிட்டி டேபிள் பாருங்கள். நான் முடிஞ்ச ஷார்ட்ஸ் போடுறேன், ஷார்ட்ஸில் இருக்க வேல்யூஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.